வெல்கம் டு திருஷ் விஷன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது தாய் கிழவி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, பவுனு தாய் அப்படின்ற ஒரு தாய் கிழவி வட்டிக்கு விட்டு வசூலிக்கிற விதமே வந்துட்டு ஒரு மாதிரி அறத்தா தான் இருக்கும். ஸோ இப்போ உங்க ஊருக்காரங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த கிழவி எப்படியா செத்துணுண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனும் வருது. அதுக்கப்புறமா என்னாச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்தவரை பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா ராதிகா மேம் அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் செம்மையா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது வந்து நம்ம ராதிகா மேம் தான் தெரியுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம் மாதிரி தோணுச்சு. படத்துல மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு என்ன ஆப் பண்ணிட்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே செம்ம ஃபன்னா ஜாலியா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு ஓகேலான ஃபீல் தான் கொடுத்துச்சு. நிறைய இடங்கள ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு காமெடியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அண்ட் படத்துல சொல்ல வந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹோல்சமான என்டர்டைனிங் படம் பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். முக்கியமா படத்துல ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சூப்பரான விஷயம். அது வந்துட்டு கருத்தூசி போற மாதிரி சொல்லாம போற பக்கம் சொல்லிட்டு போனது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கு டேரக்டர் சிவகுமார் முருகேசனுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் இதுக்கு மட்டும் இல்ல, அந்த டேரக்டர் இன்னும் பாராட்டிட்டு ஆகணும். ஏன்னா படத்துல அப்படி ஒரு சூப்பரான ரைட்டிங் அந்த எக்ஸிகியூஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு லிட்டரலி செம்மையா இருந்துச்சு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பர்சனலா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், பிளாக் பஸ்டர் ரொம்ப பில்டப்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல வர ஒரு படம். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் பில்டப் வந்து அவர் ஏற்றி விட்டுருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் பார்த்த வரைக்குமே ஏகப்பட்டவர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்த அளவுக்கு நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் படத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சு செகண்ட் ஹாஃப். படத்துல ஏகப்பட்ட இடங்கள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். முக்கியமா எமோஷன் நல்லாவே ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா கொடுத்த பில்டப்லாம் மறந்துட்டு எந்த வித எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் படத்தை டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல்சமான என்டர்டைனிங் படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் அந்த படத்தை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஏகப்பட்ட எப்படி அடுத்தது வர காத்துருக்கு. ஸோ மறக்காம திருஷ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.